புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். ஒரு பதிவின் வழியால் சிறு சிறு நல்பழக்கங்கள் பிறர் மனதிலும் இடம் பிடித்து விடுங்கள் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் இயற்கை சார்ந்த பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. உங்கள் மனதுக்குள் அது பதியும் நிலை செய்து கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற நிகழ்வுகள் நிகழ்ந்தேறலாம் இந்த மண்தடம் மீது. அனைத்து நிகழ்வுகளுக்குள்ளும் நாம் வாழ ஒரு மகத்துவம் உள்ளது. அதை பிரித்தறியும் பக்குவம்தான் நமக்குள் வேண்டும். எந்த ஒரு நிகழ்வும் நம்மை பின்னோக்கி செல்லும் நிகழ்வாக இருந்து விடாது. நாம் அதை எதிர்கொள்ளும் விதம்தான் அந்த நிகழ்வுகளில் இருந்து நாம் எடுக்கும் சில நிகழ்வுகள் தான் நம் வாழ்க்கையில் உத்வேகத்தையும் அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேறி செல்வதற்கான பாதைகளையும் சரியாக காட்டிவிடும். என் உறவுகளே, முள் நிறைந்த பாதையிலும் சரியான பயணங்கள் சென்றடையும் இடம் தெரியும். நடந்து பார்த்தால் சரியான பாதையிலும் மறைந்திருக்கும் முள்கூடம் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்தால் வாழ்க்கை என்பது கரடு முரடுகளும் கலந்துதான் கிடப்பது. அதை திருத்தி நல் வழிபடுத்தி அதன் மீது நம் பயணத்தை நிகழ்த்தி அழகாக ஒரு வாழ்விகளை வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இயற்கைதான் அழகாக நமக்கு கொடுத்துள்ளது. அதை நாம் தான் பக்குவமாக பயன்படுத்தி இந்த மண்தடம் மீது வாழ்ந்த அடையாளத்தை நிலைநாட்ட வேண்டும் என முனைப்புகளோடு இந்த வாழ்க்கையை கையாள வேண்டும். என் உறவுகளே, எந்த ஒரு வாழ்க்கையும் தொடர்ந்தே வருவதில்லை. சோகங்கள் எந்த ஒரு வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அலைகள் வீசுவதில்லை. எதுவும் இதுவும் என கலந்துதான் கிடக்கும். அதை கலத்தாராயும் மனப்பக்குவம் நிலைதான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இயற்கை எப்பொழுதும் அனைவருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கையாக தான் இங்கு மண்தடத்தை விரிந்துள்ளது. இதன் மீது நம் வாழ்க்கை நம்மால் வாழ்ந்து முடிக்க வேண்டியது என நினைத்து வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே பயன்படுத்தி கொண்டு, வாய்ப்புகள் இல்லை என்றால் வாய்ப்புகளை உருவாக்கி அழகான மண்தடம் எனதானது, இதன் மீது நான் வாழ்ந்த அடையாளத்தை நிலைநாட்டி விடுவேன் என்ற நினைப்பை உங்களுக்குள் வளர்த்து எதிர்நீச்சலோடு வாழ்க்கையை கையாளுங்கள். என் உறவுகளை